தளபதி விஜய் அவர்கள் கேரளாவுக்கு வரப்போறாரு அப்படின்ற செய்தியை கேட்டதுமே இன்னைக்கு காலையில இருந்து ஏர்போர்ட் வாசல்ல ஏகப்பட்ட ஆயிரம் கணக்கான ரசிகர்கள் குவிந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தளபதி விஜய் அவர்களை பார்த்ததுமே ரொம்பவே பிரம்மாண்டமா வரவேற்றிருக்காங்க. அவருடைய படங்களுடைய பேனர்களா இருக்கட்டும், இப்படி எல்லா இடங்கள்லயும் விசிலடித்தும் கைத்தட்டியும் கொண்டாடியும் ரசிகர்கள் தளபதி விஜய் அவர்களை கேரளாவில் வரவேற்றிருக்காங்க. அதாவது தளபதி விஜய் அவர்கள் காவலன் படத்தினுடைய ஷூட்டிங்கின் போது 2011ஆம் ஆண்டு அப்படி கேரளாவுக்கு போயிருந்தாரு. அதன் பிறகு கிட்டத்தட்ட 14 வருஷங்கள் கழிச்சு இப்போ கோட் படத்தினுடைய ஷூட்டிங்காக கேரளாவுக்கு போயிருக்காரு. ஸோ இவ்வளோ வருஷங்கள் கழிச்சு நம்ம ஊருக்கு வராரு, நம்ம பிரம்மாண்டமா வரவேற்கணும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே சேர்ந்து கொண்டாடி தீர்த்திருக்காங்க. மற்றொரு பக்கம் தளபதி விஜய் அவர்கள் ரொம்பவே ஸ்மார்ட்டா இருக்காரு இந்த லுக்ல அப்படின்னு பலரும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிட்டும் இருக்காங்க. அதே மாதிரி பொதுவாகவே வேற ஒரு ஸ்டேட்ல இந்த தமிழ் ஆக்டர்ஸ் எங்கேயாவது போறாங்க அப்படின்னா அங்க வந்துட்டு ரசிகர்கள் பொதுவாகவே வந்துட்டு அந்த படங்களை கொண்டாடுவாங்க. ஆனா தளபதி விஜய் அவர்கள் வரப்போறாரு அப்படின்ற ஒரு செய்தியை கேட்டதுமே இந்த அளவுக்கு கொண்டாடி இருக்காங்க அப்படின்றது அப்படி தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய விஷயமா இப்போ தொடர்ந்து ரசிகர்கள் இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. தளபதி எப்பவுமே மாஸ் தான் அப்படின்னு பல ரசிகர்கள் கருத்துக்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. காத்திருக்கு நாம நல்ல அரசியல் தலைவர்களாக இருக்கிறோமாங்கிற ஒவ்வொரு கேள்வியோட ஒவ்வொரு தலைவர்கள் இருந்தாலே மாற்றத்திற்கான ஒரு தலைமை அப்படி தான் உருவாகும். தலைமை பண்புங்கிறது வந்து தமிழ்நாட்டில் காமராஜர் பிறந்த ஒரு பெரியார் இருந்த ஒரு அண்ணா இருந்த ஒரு ஸோ எம்ஜிஆர் இன்றைக்கும் நம்ம மறைந்த பல தலைவர்களை நம்ம இன்றைக்கும் ஞாபகம் வச்சு பேசுகிறதுக்கான காரணம்னா அவங்க லெகசி இன்றைக்கும் இருக்குது. அப்போது எப்படி அரசியலுக்கு வரோங்கிறது முக்கியம் இல்லை, என்னவோ அரசியல் செய்ய போகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு நல்ல அரசியல் மாற்றத்திற்கான முயற்சியும் அவருடைய கொள்கைகளும் நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மக்களை ஈர்த்தாங்கன்னா ஓட்டு போட போகிறாங்க. அவருக்கு என்னுடைய பெரிய வாழ்த்துக்கள். நான் பண்ணிகிட்டு இருக்க படம் வந்து இப்போது நானும் அன்சிகாவும் படம் பண்ணுறோம், மேன்னு சொல்லிட்டு ஒரு படம். அது முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. அதுக்கு அடுத்த படம் வந்து ரிலீஸ், அது இப்போ ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து நானும் லக்ஷ்மணன் ஒரு படம் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு. அது மாதிரி ஒரு ரஸ்டிக்கான ஒரு ஃபிலிம் வந்து ஸோ நெடுஞ்சாலைக்கு அப்புறம் நல்ல ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணுங்கன்னு கேட்டே இருக்காங்க. ஸோ இது எல்லாமே அது மாதிரி ஒரு படங்களாக இருக்குது. அடுத்து இன்னும் 2 ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஜூனில் ஸ்டார்ட் ஆகுது. சார் மாறுவோம் மாற்றுவோம். ஆமாம், மாறுவோம். எப்போ நல்லா போயிட்டுருக்கு. இப்போது அன்னையர் தினம் வந்து மகளிர் தினம் இப்போ எல்லாமே கொண்டாடினாங்க. ஸோ மகளிர் தினத்தை அன்னைக்கு மட்டும் நான் செலிப்ரேட் பண்ணுவோம். ஒவ்வொரு பெண்களுமே கொண்டாடப்பட வேண்டியவர்கள். ஸோ உழைக்கிற பெண்கள் நம்ம குடும்பத்தில் இருக்காங்க, சமூகத்துக்காக வேலை செய்கிற உழைக்கிற நிறைய பெண்கள் இருக்காங்க, கோடான கொடுப்பு இருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம வந்து ஹானர் பண்ணியிருக்கோமான்னு ஒரு கொஸ்டின் எனக்கு ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருந்துச்சு. அது இப்போ சமீபமாக துப்புரவு பணியாளர்கள், அதுக்கப்புறம் பெட்ரோல் பேங்கில் வேலை செய்கிறவங்க, ரோட்டில் கடை வச்சுருக்கிறவங்க, அப்புறம் எங்கள் யூனிட்டில் வேலை செய்கிற பாத்திரங்கள் இருக்கிறவங்க, இவங்க எல்லாரையுமே சந்தித்து அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டு என்னால் முடிஞ்ச சின்னதாக அவங்களுக்கு ஒரு கோல்டு காயின் பரிசை கொடுத்துட்டு ஸோ அதுக்கான ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் பண்ணோம். ஸோ தொடர்ந்து இப்போ மாறுவோம் மாற்றுவோம் அறக்கட்டளை வந்து எளிய மக்களுடைய வாழ்க்கையை மாற்றும் ஒரு முயற்சியை ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அது இந்த மார்ச் மாதத்துலேருந்து ரொம்ப பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மார்ச் மாதத்தோட அடுத்த இனிஷியேட்டிவ் தான் இன்றைக்கி இந்த காலேஜில் இன்றைக்கி வரும்போது இவங்களுக்கே தெரியாது. நானும் அந்த பிளான் வரல, வந்தவொடனே ஐ திங்க் இவங்க தான் அதை